இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் டேட்டா கேப்சரிங். டேட்டா கேப்சரிங்கிறது லீடர் ரோலில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். நம்ம ஒருத்தர் கூட பேசுகிறோம், இல்லை அவங்க நம்ம கூட பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க என்ன வேர்ட்ஸ், என்ன சென்டென்ஸ், என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம டேட்டாவில் கேப்சர் பண்ணலாம். அதேமாரி என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு அவங்க போட்டிருக்காங்க, என்ன மாதிரி பொசிஷனில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாரி வார்த்தைகளில் பயன்படுத்துகிற மாதிரியே என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் என்ன மாரி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஐபால் மூவ்மெண்ட் என்ன இருக்குது, இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டேட்டா கேப்சரிங்கை நம்ம பண்ணலாம். லீடர்ஷிப்பில் எதுக்காக அந்த டேட்டா அனலைசிங் ஸ்கில் வேணும்னு நம்ம பார்க்குறோன்னா, ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்பவுமே ஒரு லீடர் எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் தான் பண்ணுவார். எதுக்காக இந்த லீடர் எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த முடிவு தப்பாகாமல் இருக்குது, அவர் சக்ஸஸ்ஃபுல் ரேட் அதிகமாக இருக்குங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த டேட்டா கேப்சரிங்கை எப்பவுமே பண்ணுறாரு. இந்த டேட்டா கேப்சரிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு முக்கியமான லீடர்ஸோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா கேப்சர் பண்ணுறது மூலமாக ப்ரிவென்டிவ் திங்கிங் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம், ப்ரிடிக்ஷன் இருக்கும், அவர் டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும், ப்ரோ ஆக்டிவாக அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த லீடர் இந்த டேட்டா கேப்சரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா கேப்சரிங் உங்களுக்கு தெரியும், மற்றபடி டேட்டா அனலைசிங் பண்ணும்போதெல்லாம் எக்ஸல் ஃபார்மேட்டு, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டு, மற்ற விஷயத்தையெல்லாம் வச்சு டேட்டா கேப்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிங், டேட்டா அனலைசிங்லாம் நம்ம பார்த்துருவோம். ஆனால் நம்ம ஒருத்தரோடு பேசும்போது அவங்கள அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அவங்களோட நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்கள் ராங் பீப்புளாக இருக்காங்க, நீங்கள் டேட்டா சரியாக கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அவங்களோட நீங்கள் போய் ஒரு டைப் வைக்கிறீங்க, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைம் டோட்டலி வேஸ்ட் ஆகிடும். அதுதான் லீடர் ரொம்ப முக்கியமான பார்ட்டாக அவர் கன்சிடர் பண்ணுறதில்ல. டேட்டா கேப்சரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லாக கன்சிடர் பண்ணுறாரு. ஒரு லீடர் ஒரு அப்சர்வேஷன் மூலமாக, மோர் ஆக்டிவ் லிசனிங் மூலமாக, ஒரு எம்பதி ஸ்கில் மூலமாக அவங்க அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு லீடர் சொல்கிறாரு, இந்த டிசிஷன் மேக்கிங் இப்படி பண்ணலாம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அது 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. அப்போ நம்ம எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகி, எப்படி இவர் கரெக்டாக இப்படி டேட்டா எடுக்கிறாரு, எப்படி இவர் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாரு, எதை வச்சு எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், எவ்ரி திங் இஸ் அ பிக் திங். ஸோ அதனால் அந்த பேஸ்ட் ஆன் தட் இந்த டேட்டா கேப்சரிங்கை கரெக்டாக கேப்சர் பண்ணுவார். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, ஒரு கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே அவர் கன்சிடர் பண்ணுவார். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் டேட்டா கேப்சர் பண்ணுறது மூலமாக உங்கள் டிசிஷன் மேக்கிங்கை பக்காவாக 100% சக்ஸஸ்ஃபுல் டிசிஷன் மேக்கராக நீங்கள் எடுக்க முடியும். அப்போது லீடராக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும், ஒரு நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணாலும், பிஃபோர் டேட்டா கேப்சரிங் மூலமாக சில குட் பேட் அனலைசிங் ஸ்கில் மூலமாக அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களோட நெட்வொர்க்கிங்கை அந்த டீமோட, அந்த பர்டிகுலர் பர்சனோட நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க, கோயிங் டு ஃபினிஷ் இயர், ஒரு 1 இயரில் நீங்கள் போய் முடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்பார்டிங் டைமில் அந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கூட நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன ஒர்க்கை ப்ராம்ப்டாக பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸாக பதில் தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் டேட்டா கேப்சரிங் நீங்கள் முதல்ல இருந்தே அவங்கள அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்தெந்த மந்த் அவங்க எப்படி மூட் சேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, யாருக்கு எந்த ஒர்க்கு டெலிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் டேட்டா கேப்சரிங் மூலமாக டிசிஷன் எடுக்க முடியும், ரைட் டெலிகேஷன் பண்ண முடியும். இந்த டேட்டா கேப்சரிங் மூலமாக உங்களோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், உங்கள் அக்கௌண்டபிலிட்டியை ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், உங்கள் ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா கேப்சரிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். ஸோ அதனால் டேட்டா கேப்சரிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப்போட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்னே நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று என்னன்னா டேட்டா கேப்சரிங். டேட்டா கேப்சரிங் மூலமாக நீங்கள் கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறீங்க, அனலிட்டிக் ஸ்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரிடிக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரிவென்டிவ் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகுது, டீம் பெஸ்ட் டீம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல் டீம் ரன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கிரேட் சக்ஸஸராக, ஒரு
ஒரு கிரேட் லீடராக, ஒரு கிரேட் பர்ஃபார்மராக நீங்கள் பயணிக்கிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, உங்கள் கேரியரில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டேட்டா கேப்சரிங்கிற ஒரு ஸ்கில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு டேட்டா ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேப்சரிங். ஸோ இதை மறந்துடாதீங்க. எவ்ரிதிங்ஸ் a பிக் திங். எவ்ரி ஸ்மால் திங்ஸ் நீங்கள் டேட்டா கேப்சர் பண்ணி உங்கள் மெமரியில் சேவ் பண்ணுறது மூலமாக, கட் ஃபீலிங் மூலமாக யூ ஆர் கோயிங் டு டேக் த ரைட் டிசிஷன். அப்படிங்கிறதுக்கு டேட்டா கேப்சரிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரு கூட நம்ம என்ன கனெக்ட் ஆனாலும் ரொம்ப அப்சர்வேஷன் பண்ணி அஃபீஷியலாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒர்க்கிங் ஏரியாவில் we will get the right data. So அந்த data capturing is the most important one of the leadership skill. உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். Thank you.